ஸ்ரீவைகுண்டம் ராமர் சந்நிதினு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம இல்லையா. அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா, உங்களோட கண்ணோட்டம் வந்து பாரபட்சமான கண்ணோட்டம். நீங்கள் வந்து உங்களுக்கு ராமரை பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ராமர் சந்நிதி உள்ள இடத்துலலாம் வந்து நீங்கள் வந்து பெருமாளை அவர் தான் ரெஃபரன்ஸு, அவர் தான் அட்டஸ்டேஷன் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. எல்லா பெருமாளும் ஒன்று தான், ராமரும் ஒன்று தான், கிருஷ்ணரும் ஒன்று தான், வெங்கடாச்சலபதியும் ஒன்று தான். நீங்கள் சொல்கிறது பார்த்தா ராமர் வந்து உயர்ந்த மாதிரியும் உயர்ந்தவர் மாதிரியும் மற்ற பெருமாளெல்லாம் தாழ்ந்தவர் மாதிரியும் நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து ஒரு பயங்கர முட்டாள்தனமான ஒரு விவாதம்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா விவாதத்துக்காண்டி பேசலை, சரிங்களா. இது வந்து ஃபேக்டாக தான் பேசினேன். ஸோ நம்ம வந்து அதை டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா அந்த கொஸ்டினை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்டாக கேட்குறாங்க சில பேர், 2-3 பேர், ரொம்ப இல்லை 2-3 பேர் கேட்குறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு பெருமாளும் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் வருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ராஜா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ராஜாவோட ஃபண்டமெண்டல் வேலை என்ன அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷன் அல்லது அந்த நாட்டோட தர்மத்தை முடிவு பண்ணுறது. இப்போ நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், நகை போட்டால் அவன் ராஜா வாழ்க்கடா ராஜாடா நீ அப்படின்னு நினைப்போம். கவர் ஒரு பென்ஸ் காரு, ஒரு BMW காரு, லம்போர்கினி வச்சுருந்தா அவன் ராஜா இல்லையா. ஒரு நகை போட்டிருந்தா, உடம்பு ஃபுல்லாக நகை போட்டிருந்தா அவன் ராஜா. இந்த காலத்தில் அப்படி தான் இல்லையா. பட் ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ராஜான்னா நிறைய பணம் வச்சுருந்தா ராஜா, அப்படி கிடையாது. இந்த காலத்தில் அப்படி ராஜாங்கிறது யாருன்னா, தர்மத்தை யார் காப்பாற்றுறாங்களோ, தர்மத்தை யார் முடிவு பண்ணுறாங்களோ, தர்மம் நல்லா இருக்குன்னு யார் உழைக்கிறாங்களோ அவங்க தான் ராஜா, சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் எல்லாருமே நிறைய பெருமாள் வந்திருக்காங்க இந்த உலகத்தில். ஒருத்தர் மட்டுமே கிடையாது, ராமர் மட்டுமே பெருமாள் கிடையாது. ஆனால் ராமர் ஒருத்தர் தான் வந்து ராஜாங்கிற ஸ்தானத்தில் வந்திருக்காங்க, புரியுங்களா. ராஜாங்கிற பொசிஷன் வந்திருக்காங்க. அப்போ என்னன்னா, நேச்சுரலாக ராமர் வந்து தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவருக்கு வந்துருச்சு, சரிங்களா. தர்மத்தை முடிவு பண்ண வேண்டிய பொறுப்பும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் வந்துருச்சு. அதனால் நீங்கள் ராமரோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல அப்பாவா, ஒரு நல்ல ராஜாவா, ஒரு நல்ல ஹஸ்பண்டாக எப்படி இருக்காருன்னு சொல்லி எல்லாருமே அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். மற்ற பெருமாளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி யாருமே ரெஃபரன்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் அவங்க பெருமாள் தான், யாரும் பெருமாள் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அதை ரெஃபரன்ஸாக நம்ம சொல்ல மாட்டோம், புரியுதுங்களா. ஒரு நல்ல எக்ஸாம்பிளே சொல்கிறேனே, ராமாயணம் உண்டு. வாட் இஸ் ராமாயணம்? ராமாயணம் அப்படின்னா அயனம்னா ஜேர்னி, ராமனின் அயனம், தட் மீன்ஸ் த ஜேர்னி ஆஃப் ராமா, அதுதான் ராமாயணம். கிருஷ்ணாயனம் உண்டா? கிருஷ்ணர் பெருமாள் தான், அதுவும் நல்ல ஸ்ட்ராங்கான பெருமாள். பட் அவருக்கு கிருஷ்ணாயனம்னு யாரும் எழுதிட்டு, கிருஷ்ணரோட லைஃப் யாரும் எழுதிட்டுண்டா? கிடையாது. மகாபாரதம் உண்டு, பாண்டவாசோட லைஃப் உண்டு, அதில் கிருஷ்ணர் பாட்டு, புரிஞ்சுதா. அதே மாதிரி கள்ளழகராயனம், வெங்கடாச்சலபதி ஆயனம், இந்த மாதிரி எந்த பெருமாளுக்கு ஜேர்னியை வந்து யாரும் எழுத மாட்டாங்க, புரியுதுங்களா. ஏன்னா அதில் தர்மத்தை பார்க்கவே முடியாது. ஏன்னா ராமாயணம் ஒரு குழந்தையிலேருந்து ஒரு வயசானவங்க வரைக்கும், பெண்கள் ஆண்கள் யாருனாலும் அதை வாசிக்க முடியும், ஜேர்னி ஆஃப் ராமாவை. பட் மற்ற பெருமாளோட லைஃப்பை யாராலையும் வாசிக்க முடியாது. யாரும் அதை பற்றி டிஸ்கஸும் பண்ண மாட்டாங்க. பெருமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அதில் தர்மம் உண்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்தா ஃபுல்லாக லைஃப் தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இது ஒன்று. அடுத்து இப்போ நீங்களே எடுத்துங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். யார் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? ராமர் இருக்காங்க, கிருஷ்ணர் இருக்காங்க, 2 பேத்துக்கு யாரை சூஸ் பண்ணுவீங்க? நேச்சுரலாக ராமர் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு தூர தேசத்தில் இருக்கீங்க, உங்கள்கிட்ட பணம் 1 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ இருக்குது. உங்கள் கூட ராமரும் இருக்காங்க, கள்ளழகரும் இருக்காங்க. யார்கிட்ட பணத்தை உங்கள் வீட்டில் கொண்டு போய் சேர்க்க சொல்லுவீங்க? ராமர்கிட்ட. 2 பேரும் பெருமாள் தானே, கள்ளழகர்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே? யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் பேசலாம். அப்படி கள்ளழகர் கொடுத்தாலும் எடுத்துகிட்டு போயிடுவார் ஒரு சிஸ்டத்தில், சரிங்களா. உங்களுக்காண்டி உங்கள் தர்மத்துக்கெல்லாம் அவர் கட்டுப்பட மாட்டார். நீங்கள் இதுதான் இப்படி தான் நியாயம் சொல்லி நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, தர்மத்தை அப்படி பண்ணிட்டு. ஆனால் ராமர் அப்படி செய்ய மாட்டார், அவர் ராஜாவாக இருக்கிறதுனால, சரிங்களா. இப்போ இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம இன்ஜினியரிங்கில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. இப்போ ஒர்க் ஷாப் அல்லது ஃப்ளோர் ஷாப் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறோம். இதே வந்து டெல்லியில் வந்து ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கேயும் ஒரு ஸ்கேல் இருக்கும். 2 ஸ்கேல் தான், 2 ஒரே 1 சென்டிமீட்டர் தான் காமிக்கும், ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நானும் ஒத்துக்கிறேன், 2 ஸ்கேல் தான், 2ம் ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. அது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஸ்டாண்டர்டு, இது ஃப்ளோர் ஷாப்பில் உள்ள ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அது நமக்கு ஏதாவது சந்தேகம் வருது, நம்ம அந்த ஒர்க் ஷாப்பில் உள்ள ஸ்கேலில் சந்தேகம் வருது அப்படின்னா நம்ம போய் எங்கள் ரெஃபரன்ஸில் செக் பண்ணுவோம், இது ஸ்கேலாக இல்லையான்னு சொல்லிட்டு ரீகாலிபிரேட் பண்ணுவோம் இல்லையா.
இப்போ ஒன்றும் வேண்டாம். இப்போ ஒரு ஸ்கேல் இருக்குது நம்ம ஃப்ளோர் ஷாப்பில். 7 வந்து அழிஞ்சிருச்சு, அழிஞ்சு அது 1 மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அப்போ சந்தேகம் வரும், இந்த ஸ்கேல் என்ன மெஷர்மெண்ட் தப்பாக இருக்குது, 1 2 3 4 5 6 திருப்பி 1 வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் டெல்லியில் காமிக்கிறோம். உள்ள நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸில் உள்ளதை எடுத்து செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது இல்லைப்பா இது 7 அது ஆக்சுவலாக அழிஞ்சிருக்காது, அது அதை கரெக்ட் பண்ணிங்க 7 மாற்றிக்கிங்கன்னு வருது. ஆனால் அது ஸ்கேல் தான், மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக அந்த பெயிண்ட் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதனால் வந்து இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ளோர் ஷாப்பில் வந்து ஒரு மெட்டல் ஸ்கேல் வச்சுருக்கீங்க, அது டெம்பரேச்சர் அதிகமானதுனால எலாங்கேட் ஆயிடுச்சு. சரிங்களா? நீங்கள் உடனே மெஷர்மெண்ட் தப்பாக இருக்க, இது வந்து ஸ்கேல் இல்லையா அப்படின்னு சொல்லி டவுட் வருது. உடனே நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஸ்டாண்டர்ட்ஸோடு செக் பண்ணுறீங்க. இல்லை இது டெம்பரேச்சர் கூடுனதுனால மெட்டல் எலாங்கேட் ஆகிருக்கு, நீங்கள் டெம்பரேச்சரை கூல் பண்ணுங்கள், இது நார்மலுக்கு வந்துடும், இது ஸ்கேல் தான் அப்படின்னு சொல்லி ரெஃபரன்ஸ் சொல்லும். சரிங்களா? இப்போ அந்த ரெஃபரன்ஸுங்கிறது வந்து எர்த்லி ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே, அதேமாதிரி ஹெவன்லி ரெஃபரன்ஸும் உண்டு. இப்போ நீங்கள் வந்து லென்த்துக்கு டெஃபினேஷன் வந்து லேசர் பீம் ஆஃப் லைட் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து நீங்கள் இத்தனை வேவ் லென்த்தில் இவ்வளோ தூரம் போச்சு இவ்வளோ டைமில் அப்படின்னா லென்த் அந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ்லாம் இருக்கும். பட் அது ஹெவன்லி ரெஃபரன்ஸ், அது தே ஆர் நாட் சப்ஜெக்ட் டு எர்த்லி கண்டிஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ் இருக்குது, ஹியூமிடிட்டி இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, கிராவிட்டி இருக்குது, இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் ஸ்டாண்டர்டை. நம்ம எர்த்லி ரெஃபரன்ஸ் தான் எப்போவுமே நம்ம கொண்டு போவோமே ஒழிய ஹெவன்லி ரெஃபரன்ஸ் கொண்டு போக மாட்டோம். சரிங்களா? அதேமாதிரி வைகுண்ட பெருமாளை வந்து நம்ம எப்போவுமே ரெஃபரன்ஸ் எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? எர்த்லி ரெஃபரன்ஸ் தான் பார்ப்போம். எர்த்லி ரெஃபரன்ஸ் ஆல்வேஸ் இஸ் ராமா. ஸோ இது வந்து பயாஸ்டு பெர்ஸ்பெக்டிவ் அல்லது ஒரு குறைபாடான கண்ணோட்டம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுதான் ஃபேக்ட். சரிங்களா? ராமர் ஏன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, அவர் வந்து தர்மத்தை காப்பாற்றுங்கிற ஒரு பொசிஷனில் வந்ததுனால அந்த பெருமாள் அவர் ஸ்டாண்டர்ட் ஆகிட்டார். சரிங்களா? மற்ற பெருமாள் யாருக்குமே அந்த டியூட்டி கிடையாது. அவங்க எல்லாருமே லைஃப்பை காப்பாற்றுங்கிற ஒரு பொசிஷன்லாம் வருவாங்க. சரிங்களா? தர்மம் அப்படிங்கிற ஒரே பொசிஷனில் உள்ள ஒரு பெருமாள் வந்து ராமர் தான். ஆனால் பெருமாள்னாவே தர்மம் தான் முக்கியம். பட் அது மற்ற பெருமாளில் பார்க்குறது கஷ்டம். புரிஞ்சுதா? அதனால தான் மற்ற பெருமாளுக்கோட ரெஃபரன்ஸ் வந்து ராமர்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா?